கரெக்டா ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் வந்து பேசினார். எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாதா? பேசலாம். ஆனா அவர் பேசுற இடம்லாம் பொய்யா பேசின்னு சுத்துறாரு. ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பொய்யா பேசின்னு சுத்துதுப்பா இதுன்னு. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் பொய்யா சொல்லின்னு சுத்தி நிற்கிறார். அதுவும் இங்க வந்துட்டு அவர் சொல்லிட்டு போன பொய் கொஞ்சம் நெஞ்ச பொய் இல்லை. திருப்போரூர்ல பொய் சொல்லிட்டு 2வது சோழிங்கநல்லூர்ல வந்து பொய் சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க அவர் பொய் சொல்ல சொல்ல அவர் பொய் மூட்டையை அவிழ்த்து கொட்ட கொட்ட இங்க இருந்த கூட்டம் மொத்தமா காலி ஆகி போயிடுச்சு. நீ பாட்டுக்கு பேசினரு, நாங்க யாரும் இங்க இருக்க போறது இல்லைன்னு. எனக்கு எங்க பக்கத்து வீட்டுல இருந்து 2-3 பேர் போன்ல செல்போன்ல படம் எடுத்து இந்த கிரவுண்ட்ல தான் அந்த கூட்டம் நடந்துச்சு எனக்கு உடனே அனுப்புனாங்க. இந்த கூட்டம் பாருங்க, எடப்பாடி ஆளே இல்லாத மைதானத்தில் காலி சேரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்புனாங்க. சார், அவர் நாற்காலி கையில பேசினாலும் நம்ம நாட்டு மக்கள் கையில பேசுவோமேங்கிறதால தான் சோழிங்கநல்லூர். இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இங்க பேசும்போது திருப்பூர்ல ஆரம்பிச்சு செங்கல்பட்டு, திருப்பூர், மரக்காணம் போற வழியில் இருக்கிற மொத்த கூட்டத்தையும் இங்க கூட்டு வந்தார். அவர் இந்த சோழிங்கநல்லூர்ல கூட்டம் நிறைய இருக்கு, இங்க பேசலான்னு வந்தாருன்னா காலி சேரு. வந்தவன் பார்த்தான், சோழிங்கநல்லூர்ல எதுக்கு நம்ம பின்னாடி நிக்கிறேன்னு வந்தவன் தான் பின்னாடியே போயிட்டான். அவர் பாட்டு தனியா நின்று பேசிட்டு போயிட்டார். நானும் பெருங்குடி ரவிச்சந்திரனும் அரவிந்த் ரமேஷும் மதியம் வெங்கடேசம் பேசிக்கும் போது இந்த கூட்டத்துக்கு மாவட்டம் முழுக்க இருந்த ஆளுங்களை கூப்பிடலாமான்னு. ஏன்னா கவுண்டர் கூட்டம், அவர் பேசின அதே இடத்துல பேசுறோம், அதை விட பெருசா நிறைய சேர் போடுறோம். அவருக்கு போட்ட சேரை விட 2 மடங்கு சேர் கூட போட்டிருக்கிறோம். அவருக்கு வந்த கூட்டத்தை விட 7-8 மடங்கு கூட்டம் கூட வரப்போகுது. அதனால மாவட்டத்தில் வேற இடத்துல இருந்து வேற தொகுதியில் இருந்து ஆளுங்களை கூப்பிடலாமான்னு. உடனே பெருங்குடி ரவிச்சந்திரன், அது நாங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, சோழிங்கநல்லூர்னா அவ்வளோ கேவலம் நினைச்சிங்களா? என் பகுதியில் இருந்தும், எம்எல்ஏ பகுதியில் இருந்தும், மதியழகம் பகுதியில் இருந்தும், வெங்கடேசம் பகுதியில் இருந்தும், ஒட்டுமொத்தமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருந்து மட்டுமே நாங்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவோம். நீங்கள் யாரும் வெளியிலிருந்து வர வேணான்னாரு. பெருங்குடி ரவிச்சந்திரன் சொன்னது மாதிரி ஒரு நகர பகுதிகளில் டைனேஜ் இல்லாமல் இருக்கலாம், பாதாள சாக்கடை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நகர பகுதிகளில் பிரதான குடிநீர் குழாய்கள் கூட 1-2 இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அநியாயம், பெருநகர சென்னை மாநகராட்சியா 2011 இது உருவானதுக்கு அப்புறம் கூட டிரைனேஜ் இல்லாம மடிப்பாக்கத்திலையும் உள்ளகரத்திலையும் பொழுதிவாக்கத்திலையும் பல்வேறு இடங்கள்லையும் டிரைனேஜே இல்லாம இருந்த ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த தொகுதியில் மட்டும்தான். அதை இன்னைக்கு நிறைவேற்றி தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இங்க வந்து பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னே தெரியல. வேற கட்சிக்காரனுக்கு எந்த விதமான உரிமையும் இங்க வந்து பேசுறதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன எதனையோ பண்ணினா நீ சொல்லலாம். இங்க இந்த தொரப்பாக்க ரேடியல் ரோட இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனிக்காக கொஞ்சம் ஒரு பிட்டு போட்டாங்க. இப்போ நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ரோடை ஈசிஆர்ல இருந்து OMR வரைக்கும் இணைக்கிறதுக்காக 204 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மேம்பாலம் கட்டின்னு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இன்னொரு வாய்ப்புல நீ எங்கேயாவது பேசணும்னு நினைச்சனா இதுக்கு முறையா பதில் சொல்லு. தொரப்பாக்கம் டு இந்த ஈசிஆரையும் OMRஐயும் இணைக்கிற இந்த சாலைக்கு 204 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு மேம்பாலம் கட்டுற பணிகள் நடக்குது. இதை நீ எங்க ஆரம்பிச்ச? ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவா ஒரு சின்ன பிட்டு மட்டும் போடணும்னு நினைச்ச. நீ வந்து சோழிங்கநல்லூர்ல பேசுறதுக்கு உனக்கு தார்மீக உரிமையே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருவான்மியூர், இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், திருவான்மியூர்ல இருந்து நம்ம உத்தண்டி வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா தான் மகாபலிபுரம் போகணுங்கிற ஆசையா வரும். இந்த இடைப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, திருவான்மியூர் தாண்டின உடனே கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அப்படியே இந்த அக்கரை, உத்தண்டி, இதெல்லாம் தாண்டி நீங்க அங்க போறதுக்குள்ள விடிஞ்சிரும். நம்ம முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவிச்சார் என்னன்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்து இப்போ ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 2100 கோடி செலவுல ஒரு 4 வழி சாலை 14.2 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் இந்த சாலையிலே வரவிருக்கிறது. 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு
2100 கோடி ரூபாய் செலவில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரைக்கும் ஒரு மேம்பாலம் இருக்கும். அந்த மேம்பாலம் வந்துருச்சுன்னா இங்க இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த போக்குவரத்து நான் இடையூறு இந்த ஊர்கள் சொன்ன பாருங்க, திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அக்கரை, எங்கேயும் நிற்க வேண்டியதில்லை, அந்த பக்கம் போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாலத்தை 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான பாலத்தை 2100 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கார். எம்எல்ஏ சொன்னார், மருத்துவத்துறையின் சார்பில் பெரும்பாக்கத்தில் ஒரு 50 கோடியில மருத்துவமனை கட்டி நிற்கிறாங்கன்னாரு. அதோட உபகரணங்கள்லாம் சேர்த்து அது 60 கோடி. 60 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு அந்த மருத்துவமனை பணிகள் நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது. மிக விரைவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வைக்க இருக்கிறார்.